முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே என்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்தாழ் சரணம். ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனின் யான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வேகம் செவ்வேல் மலரடி போற்றி அந்நாள் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆஸ்திக பெருமக்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் நாம் நம்முடைய இந்து மதத்தினுடைய சிறப்பம்சங்களை பார்த்தோம். இன்று முதல் அன்னையினுடைய அந்தாதியை சிந்திக்க தொடங்கியுள்ளோம். அபிராமி அந்தாதி என்பது திருக்கடவூர் தேவஸ்தானத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய அம்மையினுடைய அந்தாதியாக பார்க்கப்படுகிறது. நம்ம எல்லோரும் அறிந்ததுதான். இந்த கதைக்குள் செல்வதற்கு முன்னால் அந்த ஆலய மகிமையை சற்றே சிந்தித்து பார்த்து விட்டு செல்லலாம். பெரும் சிறப்புக்கும் பெருமைக்குரிய ஸ்தலமாக திருக்கடவூர் திருத்தலம் விளங்குகிறது. இந்த திருக்கடவூர் என்பதுதான் அந்த ஊரினுடைய பெயர். காலப்போக்கில் அந்த ஊர் பெயர் மருகி திருக்கடையூர் என்று ஆகியிருக்கிறது. ஆனால் திருக்கடவூர் என்பதுதான் ஆலயத்தின் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊரின் திருப்பெயர். திருக்கடையூர் அல்ல, திருக்கடவூர். இந்த திருக்கடவூர் என்று வருவதற்கான காரணத்தை சற்று பின்னால் பார்ப்போம். எப்படி சக்தி தேவியினுடைய அம்சம் செழித்து வளர்கிறதோ அந்த ஸ்தலத்திலே, அதே போல் சிவபெருமானுடைய வீரமும் பகிரங்கமாக அந்த ஸ்தலத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. எம்பெருமானுடைய அட்ட வீராட்டன ஸ்தலங்களிலே திருக்கண்டையூர், திருப்பரியலூர், திருவதிகை, திருக்குறுக்கை, திருக்கோவலூர், திருக்கடையூர் ஆகிய 8 தேவஸ்தானங்களில் ஒன்றாக அட்டவீராட்டன ஸ்தலங்களாக இந்த திருக்கடையூர் பார்க்கப்படுகிறது. அதேபோல் விநாயக பெருமானுடைய அறுபடை வீடுகளில் திருக்கடையூரில் உள்ள விநாயக பெருமான் அறுபடை வீடுகளுள் ஒன்றாக திருக்கடையூரும் ஒன்று. சிவபெருமான் புரிந்த வீர தீரங்களை செயல்களை போற்றும் விதத்திலே 8 ஸ்தலங்கள், அந்த 8 ஸ்தலங்களில் திருக்கடையூரும் ஒன்று. இந்த திருக்கடையூர் திருக்கடவூர் என்பதற்கு கடவூர் என்று வருவதற்கான காரணம் சற்று சிந்திப்போம். அதற்கு முன்னால் இந்த வீரம் செய்த செயல், அதாவது சிவபெருமானுடைய வீரம் வெளிப்பட்ட இடங்களில் ஒன்று. அந்த விதத்தில் இந்த வீரம் யாருடன் போரிட்டது என்றால் நம் எல்லோருக்கும் அறிந்த உண்மை. காலனை எதிர்த்து மார்கண்டேயனுக்கு அருள்வதற்காக 16 வயது என்ற விதியை என்றும் 16ஆக விதியை மாற்றி அமைத்த ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. காலதேவரை தன்னுடைய இடக்காலால் எட்டி உதைத்தார் என்று பார்க்கிறோம். இதிலும் கூட சிவபெருமான் தன்னுடைய இடது காலால் எட்டி உதைத்தார். இதனுடைய தாத்பரியம், சிவபெருமானுக்குள் சரி பாதி இடம் அம்மைக்கு உண்டு. உமையம்மைக்கு இடப்பாகம் உரித்தானது. தன்னுடைய அன்பர்களுக்கு, தன்னை நாடி வரக்கூடிய அடியார் பெருமக்களின் துயரை துடைப்பதற்கு
மிக வேகமாக எழுந்து வரக்கூடியவள் பராசக்தி என்பவள் இந்த இடத்தில் தெளிவாக தெரிகிறது. இடபாகமான சக்தி தேவியின் காலால் தான் அந்த காலனையே உதைத்து தள்ளியிருக்கிறார் என்றால் அம்பிகையினுடைய கருணை உள்ளம் இங்கே வெளிப்படுகிறது. நாம் எல்லாம் சிந்திக்கலாம், சிவபெருமான் தன்னை நாடி வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் அருள் புரிந்தார் என்று 63 நாயன்மார்களின் வடிவிலே நாம் பெறலாம். மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யப்பட்ட அடியார்கள் 12 ஆழ்வார்களாக போற்றப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி சைவமும் வைணவத்திலும் அடியார் கூட்டங்கள் நிரம்ப இருந்து எம்பெருமானுடைய அருளையும் பெருமாளுடைய அனுக்கிரகத்தையும் எப்படியெல்லாம் பெறலாம் என்று அவர் பாடி கொடுத்த திருமுறைகளிலும் பதிகங்களிலும் 4000 திவ்ய பிரபந்தம் போன்ற புனிதமான நூல்களிலிருந்தும் நாம் பெறலாம். மாறாக சக்தி தேவியை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஆதிசங்கரர், மகாபெரியவர், பாஸ்கரராயர் போன்ற உன்னதமான அடியார் பெருமக்கள் தோன்றிய இந்த நாட்டிலே அவர்கள் சொல்லிக் கொடுத்த அம்பிகையின் அனுபவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சில நூல்கள் அன்னைக்கே என்று உரித்தாக பார்க்கப்படுகிறது. ஆதிசங்கர பகவத்பாதர் கொடுத்த சௌந்தர்ய லகரியில் பார்த்தோமையானால் அன்னையினுடைய அழகை அப்படியே கொட்டி கொடுத்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம். முழுமையாக அன்னையை இப்படித்தான் இருப்பார்கள் என்று பார்த்தவர்களால் மட்டுமே அதை எழுத முடியும். அப்படி எழுதியதுதான் சௌந்தர்ய லகரி. நீங்கள் படித்து பாருங்கள். கேட்க கேட்க திகட்டாத அம்மையினுடைய அழகு அம்சங்கள். இப்படி இருப்பால், இப்படி இருக்கும், இதற்கு உவமை சொல்லி இதை போன்ற இதழ் இப்படியெல்லாம் இருக்கலாம் என்றெல்லாம் அழகான உவமைகளை சொல்லி 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 நமக்கு அம்பாளுடைய உருவத்தை நம் மனதிலே அனுபவிக்க செய்த அடியார் பெருமக்கள் நம் சக்தி தேவியின் அடியார்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அம்மையினுடைய புகழை பாடுவதற்கும் கேட்பதற்கும் நாம் செய்த புண்ணியம். இன்றைக்கு நான் சொல்வதற்கும் இதை கேட்பதற்கும் அவளுடைய அனுமதி இருந்ததன் காரணத்தினால்தான் இதுவும் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தேவி, அழகுக்குரியவள், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். பாஸ்கரராயர் லலிதாம்பிகையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு போற்றி வாழ்ந்து வந்தார். அவருக்காக அவள் என்ன செய்தாள்? கடனை அடைப்பதற்கு பணமூட்டையோடு சக்தி லோகத்திலிருந்து ஸ்ரீபுரத்திலிருந்து பூலோகத்தில் தன் பாதம் நோக நடந்து வந்து கடன் கொடுத்தவரின் மூஞ்சிலை தூக்கி வீசினாள் பணத்தை என்று பார்க்கிறோம். அப்படி தன் அடியார் கேட்டதை கொடுப்பதற்கு சற்றும் தயங்காமல் சோதிப்பாள். ஆனால் அதே நேரம் நம்பிக்கையோடு இருக்கிறார்களா என்று சோதிப்பாள். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் இருந்துவிட்டோம் என்றால் அவள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அவள் கொடுப்பதை பெறுவதற்கு நாம் தான் தயங்கிக் கொண்டிருக்கிறோமே தவிர அவள் கொடுக்க மாட்டாள் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. அவள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றால் அதை பெறுவதற்கு நாம் தகுதியானவர்களாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி அருளும் லக்ஷ்மியாகவும் அனுக்கிரகம் செய்யும் தேவியாகவும் விளங்கக்கூடிய அன்னையை பாஸ்கரராயர் அவருடைய லலிதா சகஸ்ரநாமத்திலே அழகாக சொல்லியிருக்கிறார். மிக உன்னதமான வரிகள். லலிதா சகஸ்ரநாமம் படிக்காதவர்கள் இருக்க மாட்டார்கள். யுகங்கள் யுகங்களாகவும் வரக்கூடிய பிரம்மாக்களும் விஷ்ணுகளும் சதாசிவர்களும் ருத்ரர்களும் அதை அனுதினமும் பலாயிரக்கணக்கான முறை படித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவளுக்கு பிடித்தமான சகஸ்ரநாமம் லலிதா சகஸ்ரநாமம். நான் எதில் மகிழ்கிறேன்? என்னுடைய நாமத்தை மனம் குளிர செவி குளிர கேட்க நான் விரும்புகிறேன். அதை செய்பவர்கள் அவள் ரூபமாகவே மாறுகிறார்கள்.
அவளை பற்றி படிக்க 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 சிந்தனை அவளாக மாறும். அந்த சிந்தனை அவளாக மாறும் பொழுது அந்த தெய்வீகத்தன்மை தன்னோடு ஒட்டிக்கொள்ளும். அப்போ நாம் படிக்க படிக்க நமக்குள் அவள் எழுந்தருள்வாள். அடியார் பெருமக்களுள் எழுந்தருள செய்ய வேண்டுமென்றால் அவள் அனுபவத்தை நாம் படிக்க வேண்டும். அனுபவத்தின் வாயிலாக அவளை பெற முடியும் என்பதுதான் சாத்தியமான ஒன்று. அதனால்தான் அபிராமி பட்டர் கூட தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் என்று சொன்னார். அந்த தெய்வ வடிவத்தை எப்பொழுது கொடுக்கிறாள்? அவளுடைய நாமத்தை இடையறாத படித்து இந்த ஜீவனை முழுமையாக அவளுடைய அனுபவத்தை அனுபவிக்க செய்தால் அந்த தெய்வ தன்மையை அவர்களுக்கு கொடுக்கிறார். தெய்வ தன்மையை பெற்ற மனிதர்கள் இறுதியில் அந்த தெய்வத்தோடு இரண்டர கலக்கிறார்கள் என்பதுதான் சாக்த தத்துவம் உணர்த்தக்கூடிய உன்னதமான செய்தி. அப்படி பல்வேறு மகான்கள் லலிதா சகஸ்ரநாமத்தை எழுதுவதற்கு முன்வந்தார்கள். அம்பிகை யாரை தீர்மானித்திருக்கிறார்? அவர்தான் அவளுடைய தொழிலையும் அவளுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளையும் செய்ய முடியும். 1000 பேர் இருந்தாலும் அவரவர்களுக்கு என்ன அவள் நினைத்திருக்கிறாள் என்றால் அன்னையினுடைய ஆணைக்கிணங்கதான் அதுவும் நடக்கிறது என்பதற்கு சாட்சியாகத்தான் நமக்கு லலிதா சகஸ்ரநாமம் கிடைத்திருக்கிறது. ஆதிசங்கரர் லலிதா சகஸ்ரநாமத்திற்கு பாஷ்யம் எழுதுவதற்காக முன்வந்த பொழுது தடங்களாகி கொண்டே சென்றதுக்கு இறுதியில் அன்னையே அசரீரி வாயிலாக, ஆதிசங்கரா, நீ எழுதுவதற்கு நிரம்ப நூல்கள் இருக்கின்றன, என்னுடைய சகஸ்ரநாமத்திற்கு நீ உரை எழுத வேண்டாம், அதை எழுதுவதற்கு ஒருவன் வருவான் என்று சொன்னார். அதன்போல பாஸ்கரராயர் வந்தார், அம்பிகைக்கு உரை எழுதினார் என்று பார்க்கிறோம். இப்படி பல்வேறு சிறப்பம்சங்கள் தன்னை காட்டிலும் தன்னை நம்பிக்கையோடு தொழக்கூடிய அடியார்களுக்கு உற்ற துணையாக இருந்து இந்த ஜீவனை கடை தேற்றுகிறார். அப்படி இறை அடியார்களை பணியக்கூடியவர்களை அவர்கள் வாயிலாக இறைவனை அடையலாம் என்றுதான் சாக்த தத்துவம் தெளிவாக உணர்கிறது. ஆகவே இப்படி பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட அம்பிகைக்கு உரித்தான அபிராமி அந்தாதியை சற்று நாம் சிந்திக்கலாம். நிரம்ப செய்திகள் இருக்கின்றது, ஆனால் நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அதிலும் அபிராமி அந்தாதியை பொறுத்தளவும் நாம் பார்க்க வேண்டும். கர்ண பரம்பரையாக வரக்கூடிய கதை மட்டுமல்ல, வரலாறு. இந்த 15 நாட்கள் எப்படி மாறின? ஒரு நாளிலே இந்த 15 நாட்கள் எப்படி மாறின? விதியின் செயல், விதியை மாற்றிய ஸ்தலம். ஒருவருக்கு ஆயுளையே 16 என்று இருந்த ஆயுளையே மாற்றி கொடுத்த ஸ்தலம், சஞ்சீவினி ஸ்தலம், ஆயுள் விருத்தி ஸ்தலம், திருமண தடை நீக்கும் ஸ்தலம், பிணி நீக்கும் ஸ்தலம், தனம், இப்படி பல்வேறு செல்வங்கள் 16 பேர்களையும் அள்ளி வழங்கக்கூடிய ஸ்தலம் திருக்கடவூர் திருத்தலம். மறக்கவே மறக்காதீர்கள் பெரியோர்களே. வாழ்க்கையில் ஒரு நாளாவது அன்னையினுடைய அனுகிரகத்தையும் சுவாமி அமிர்தகடேஸ்வரனுடைய அனுகிரகத்தையும் நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் வழிபாடுகளோ பூஜை புனஸ்காரங்களோ அங்கு செல்லாது. முழுமையாக அன்னையினுடைய நாமத்தை இடையராது சொல்லும்படி நம் ஜீவனை மாற்றிக்கொண்டால் நாமம் பெரியதா? நாமத்திற்கு உரியவர் பெரியவரா என்று கேட்கும் பொழுது ராமாயணம் சொல்லக்கூடிய செய்தி, நாமத்திற்கு உரியரை விட நாமமே சிறந்தது என்று ராமாயணம் சொல்கிறது. ஒரு கட்டத்தில் தன் குருவை மதிக்காத இருந்த ஆஞ்சநேயரை இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஆஞ்சநேய சுவாமியே விஸ்வாமித்திரரை வணங்க முடியாமல் செய்து போனது சூழ்நிலை. அப்பொழுது ஆஞ்சநேய சுவாமியை விஸ்வாமித்திரர் ராமபிராடன் கேட்கிறார், உன் குருவை மதிக்காதவனை நீ என்ன செய்வாய் என்று கேட்கும் பொழுது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சற்றும் தயங்காமல் அவனை நான் வதம் செய்வேன் என்று சொன்னார். அப்பொழுது ஆஞ்சநேயனை வதம் செய், அவன் என்னை மதிக்கவில்லை என்று சொன்னார். சற்றும் தயங்காமல் அஸ்திரத்தை ஏவினார். மிக வலுவான அஸ்திரத்தை ஏவினார்.
ஆஞ்சநேயனை ஒன்றும் செய்யவில்லை. பிரம்மாஸ்திரத்தை ஏவும் பொழுது ஆஞ்சநேயரை நோக்கி கணையை செலுத்தும் பொழுது பல அஸ்திரங்களை ஏவியும் பிரம்மாஸ்திரத்திற்கு நெருக்கமான சக்தி படைத்த இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அஸ்திரங்களான அந்த வரிசையில் வரக்கூடிய பிரம்மாஸ்திரத்தை ஏவுவதற்கு முன்னால் சில அஸ்திரங்களை ஏவியும் பலனளிக்காமதால் பிரம்மாஸ்திரத்தை ஏவினார். அந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவும் பொழுது விஸ்வாமித்திரர் போய் அந்த கணையை பிடுங்கினார். நீ எப்பேற்பட்ட அஸ்திரத்தையும் நீ ஏவினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் ஆஞ்சநேயன் உரைத்து கொண்டிருக்கிறது. கண்ணை மூடிக்கொண்டு கையை கட்டிக்கொண்டு ராமா 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 என்று சொல்லும் வரையிலும் எந்த கணையும் ஒன்றும் செய்ய இயலாது என்று விஸ்வாமித்திரர் சொன்னால், ஆகவே நாமத்தை ராமத்திற்கு உரியவரை விட நாமம்தான் சிறந்தது என்று ராமாயணமே சொல்கிறது. அப்பொழுது இறைவனை நாம் சொல்லும் பொழுது, இறைநாமத்தை சொல்லும் பொழுது இந்த மனம் பக்குவப்படுகிறது. பக்குவப்பட்ட மனதில் இறைவன் நிரந்தரமாக குடிகொள்கிறான். அப்படி நிரந்தரமாக குடிகொண்ட மனத்தில் நிரந்தரமாக அந்த ஜீவனை தனக்குள் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான் என்பதுதான் உண்மை. அப்படி சரபோஜி மன்னர் என்பவர் சாதாரணப்பட்ட மன்னரே அல்ல. சரபோஜி மன்னர்களினுடைய கலை அம்சங்களே அவர்கள் கட்டிய கோயில்களும், சரஸ்வதி மகாலை எடுத்துக்கொள்ளலாம், அதுவும் சரபோஜி மன்னர் வகையில் கட்டிய மகால்தான். எவ்வளவு கலை நுணுக்கங்கள் வாய்ந்த இடங்கள், ஆலயங்கள்! அப்போ கலைக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். அவர் பித்ருக்கடன் செய்வதற்காக காவிரி பூம்பட்டினத்திற்கு சென்றார் என்றால் முன்னோர்களுக்கு அவர் எவ்வளவு பெரிய மரியாதை செய்திருக்கிறார். கலைக்கும் பாரம்பரியத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் தலையாய மதிப்பும் மரியாதையும் கொடுக்கின்ற ஒரு மன்னர், அன்று அமாவாசை என்று தெரிந்திருக்கக்கூடிய ஒரு மன்னர், அம்பிகையை பார்க்க வேண்டும் என்ற மனதோடு கோயிலுக்கு வரக்கூடிய ஆன்மீக பாங்கு கொண்ட ஒரு மன்னர், கோவிலில் பஞ்சாங்கம் வாசிக்கக்கூடிய ஒருவருடன், அதுவும் சாக்த தத்துவத்தில் அதீத ஈடுபாடு கொண்ட சக்தி தேவியே தன் உயிர் மூச்சாக கொண்டு விளங்குகின்ற அபிராமி பட்டரை பார்த்து, சுப்பிரமணிய ஐயர் என்று அழைக்கப்பட்ட அபிராமி பட்டரை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்க என்ன காரணம்? கர்ண பரம்பரையாக இந்த செய்தி வருகிறது. மன்னர் தான் உரித்தண்டம் கட்டிக்கொண்டு ஏறி அவனுக்கு தண்டனை கொடுத்தார் என்றும் சொல்கிறது. அதேபோல் தான் செய்த தப்பை உணர்த்தி அன்றைக்கு பௌர்ணமியை வரவழைக்க தானே உரிக்கண்டம் ஏறிக்கொண்டு கட்டிக்கொண்டு ஏறினார் என்றும் சொல்கிறார்கள். இப்படி பல வழிகளில் இந்த கதை பரம்பரையாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் சிந்திக்கக்கூடியவென்று கலைக்கும் கலாச்சாரத்திற்கும் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு மன்னன், அதேபோல் ஆன்மீகத்தில் ஈடுபாடும் சக்தி தேவியை தனது முழுமையாக ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதியாக வைத்துக்கொண்டு வாழக்கூடிய ஒரு அடியார் பெருமனும் இருவர்களுக்குள் வருவதற்கு, இப்படிப்பட்ட கேள்வி வருவதற்கு இன்றைக்கு என்ன திதி, இந்த கேள்வி வருவதற்கு காரணம் என்ன? ஆன்மீக பெரியோர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, இன்றைக்கு என்ன திதி என்று கேட்டாரே ஒழிய அவராகத்தான் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. மன்னர் வந்திருக்கலாம். மன்னர் வருவதை அறிந்த அங்கு உள்ள மக்கள் வெகு காலமாக அபிராமி பட்டரை மீது இருந்த கோபத்தின் காரணமாக அபிராமி பட்டரை பற்றி சில குற்றச்சாட்டுகள் மன்னனிடம் சொல்லியிருக்கலாம். அப்படி சொன்னவற்றை கேட்டுக்கொண்டு பரிசோதிக்கத்தான் மன்னன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம் என்றும் நம்முடைய மனம் இயம்புகிறது. ஆனால் அங்கு நடந்தது அம்பிகைக்கு தான் தெரியும். அது என்னவோ, எது எப்படியோ, இன்றைக்கு என்ன திதி என்ற கேள்வி வந்ததுதான் நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக கிடைத்தது. அந்தாதி, அபிராமி அந்தாதி என்ற பொக்கிஷம் நமக்கு கிடைத்தது. ஒருவரின் வாழ்க்கையை திருப்பி போடும் அபிராமி அந்தாதி சாதாரணப்பட்ட காவியமே அல்ல. அது
மிகுந்த கஷ்டப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவரையும் உச்ச கோபுரத்தில் கொண்டு நிறுத்தக்கூடிய காப்பியம் அபிராமி அந்தாதி. அன்னையினுடைய புகழ் சகஸ்ர நாமத்திலும் சமஸ்கிருதத்தில் எப்படி சொல்லி இருக்கிறதோ அதை தாண்டி தமிழில் முத்து முத்தாக அபிராமி பட்டர் கேட்டிருக்கிறார். அவர் எந்த இடத்திலுமே நான் உனக்கு இப்படி செய்தேன் அப்படி செய்தேன், என்னை ஏன் இப்படி சோதித்தாய் என்று கேட்கவில்லை. எனக்குள் நீ இருக்கும் பொழுது இந்த கேள்வி நான் கேட்கவில்லை, நீயாகத்தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாய். ஆகையால் நீ பொய் சொல்லிவிட்டாய் என்ற சொல்தான் பழிதான் வருமே தவிர நான் பொய் சொல்லிவிட்டேன் என்று வராது. இந்த பொய்யுக்கு சாட்சியாக நீ இருக்க மாட்டாய் என்று உன்னன் மேல் உள்ள உன் நம்பிக்கை தான் எனக்கு இன்றைய தினம் பௌர்ணமி வந்தே தீர வேண்டும் என்று அற்புதமான பாடல்களை 100 பாடல்களை நமக்கு கொடுத்தார். 79வது பாடாந்திரத்திலே அவர் விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கே வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்க வழி கிடைக்கப் பெறின் பழிக்கே உறவாயே என்று சொல்லும் பொழுது தன்னுடைய தாடங்கத்தை கழட்டி வானிலே வீசினாலே அடியார் பெருமக்களின் மீது வைத்த அன்பு, அடியார் பெருமக்கள் அம்பிகையின் மீது வைத்த நம்பிக்கை, இவையெல்லாம் துணையாக இருந்தது என்றால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் காப்பாற்றி கொடுப்பவள் பராசக்தி. ஆகவே சக்தியை வழிபடுபவர்கள் நம்பிக்கையோடு வழிபட வேண்டும். அவளை அன்பால் அரவணைத்து கட்டி போட வேண்டும். அப்படியாகப்பட்ட மனிதர்களை தான் அவள் விரும்புகிறாள். இந்த மனிதர்களை சௌந்தரிய லகரிலே பலவிதமாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த மனிதர்களை ஜடமாக இருப்பவர்களுக்கு எப்படி அருள்கிறார், ஒன்றுமே அறியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு மூடராக இருக்கவர்களுக்கு எப்படி அருள்கிறாள், மிருகத்தன்மையோடு இருப்பவர்களுக்கு எப்படி அருள்கிறாள் என்று. அவளே முக்குணவாக இருக்கிறாள். ரஜ தாமச சாத்வீக குணம், இப்படி முக்குணங்களாக அவளே இருக்கிறாள். அவள் எப்படியெல்லாம் இந்த ஜீவனை கரை தேற்றுவதற்கு முற்படுகிறாள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். முற்றிலுமாக முழுமையான நம்பிக்கையோடு உங்கள் வழிபாடுகள் இருக்க வேண்டும். வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு பாடம் இந்த அந்தாதி சொல்லி கொடுக்கிறது. நீங்கள் பூஜை செய்யலாம், பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம். ஆனால் அவளுடைய நாமத்தை சொன்னால் மட்டுமே அந்த பூஜை பலன் பெறும். எளிமையான பாடல்கள் எல்லாம் அபிராமி அந்தாதியில் இருக்கின்றது. அந்தாதியினுடைய இலக்கணத்தை ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறேன். ஒரு பாடலினுடைய முடிவு அடுத்த பாடலினுடைய தொடக்கமாக இடம்பெறும். அதுதான் அந்தாதி. எடுத்த எடுப்பிலே அவர் மிக உன்னதமாக ஆரம்பிக்கிறார். முதல் பாடலே அம்சமாக இருக்கின்றது. அப்படி இவ்வளவு அம்சமான ஒரு மன்னர் இப்படியாகப்பட்ட கேள்வியை கேட்டிருக்க கூடுமா என்பது சந்தேகத்திற்கு இருந்தாலும் இடமாக இருந்தாலும் நமக்கு கிடைத்த அபிராமி அந்தாதியை பற்றி தொடர்ந்து சிந்தனை செய்வோம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதக்ஷதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.